வணக்கம். ஒரு பெயர்ச்சொல்லை தொடர்ந்து வினைச்சொல் கா, சா, தா, பா என்ற இந்த 4 வல்லின உயிர்மெய் எழுத்துக்களை கொண்டு தொடங்கும் ஒரு வினைச்சொல் வந்தால் இந்த பெயர்ச்சொல்லுக்கும் வினைச்சொல்லுக்கும் இடையில் ஒற்று வராது. ஆனா எங்கு ஒற்று வரும் தெரியுமா? இந்த வினைச்சொல்லுக்கு பதிலாக ஒரு பெயர்ச்சொல்லை தொடர்ந்து வினைச்சொல்லுக்கு பதிலாக பெயர்ச்சொல் வந்தா அங்கு ஒற்று வரும். எப்படின்னு பார்க்கலாமா? இப்ப வாக்கு கூட்டல் சாவடி, வாக்கு சாவடி என இச்சு வரும். இந்த வல்லின உயிர்மெய் எழுத்து சா இல்லையா, அதோடைய மெய்யெழுத்து இச்சு, வல்லின மெய்யெழுத்து இச்ச இந்த இரண்டுக்கும் இடையில் சேர்த்து வரும். அதற்கு தோன்றல் என்பது விதி. தொல்காப்பியத்தின்படி இது தோன்றல் விதி. ஆக வாக்கு கூட்டல் சாவடி, வாக்கு சாவடி என வரும். அதே போல திருவிழா என்பது பெயர்ச்சொல். அதை தொடர்ந்து காலம் அல்லது கொண்டாட்டம் என்ற ஒரு பெயர் சொல்ல நம்ம சேர்க்கணும் அப்படின்னா திருவிழா கொண்டாட்டம் அல்லது திருவிழா காலம் என அந்த காவுடைய அந்த வல்லின உயிர்மெய் எழுத்தோடைய ஒற்று இக்கு என்பது சேர்ந்து நமக்கு திருவிழா காலம் என வரும். பேச்சு போட்டி, பேச்சு கூட்டல் போட்டி, பேச்சு போட்டி என வரும். அதே போல வாழை கூட்டல் தார், வாழை தார் என வரும். ஆக நினைவில் கொள்ளுங்கள், ஒரு பெயர் சொல்லை தொடர்ந்து வினைச்சொல் வந்தால் ஒற்று வராது. பெயர் சொல்லை தொடர்ந்து பெயர்ச்சொல் வந்தால் ஒற்று வரும். இதை நினைவில் கொண்டால் ஒற்று பிழையை நாம் நீக்கலாம். நன்றி.